என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? இருடா, உள்ள ஆள் இருக்கா இல்லையன்னு பார்த்தேன். அதான் யாரோ வாடகைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அதான்டா, வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது சத்த கிட்ட வருதான்னு பாக்க. எக்கோ, அடுத்த வீட்டை எட்டி பார்த்தா அசிங்கம். இது என்ன அடுத்த வீடாடா? நம்ம வீடுடா. அதான் வாடகைக்கு கொடுத்துட்டேனா, வேற என்ன? வாடகைக்கு கொடுத்தாலும் நம்ம வீடுதான்டா. வீட்டுல யாரு? ஐயோ அக்கா, அசிங்கப்படுத்தாதக்கா. இதுல என்ன வேற நீ காலையிலே கூட்டிட்டு வந்திருக்க? இருடா, ஒரு நைட்டு ஃபுல்லா எப்படிடா? இரு நான் பாக்க. வீட்டுல யாரு? வீட்டுல யாரு? ஐயா, வீட்டு ஓனர் உட்கார்ந்துட்டானே. வந்துட்டேன்க்கா. எங்க கால்ல அத்து புடிங்கிட்டு போற? இல்லடிச்சவா, ஓனர் அக்கா கூப்பிட்டாவ. அத என்ன ஏதுன்னு கேட்க போறேன். ஏன் நிம்மதியா குடியிருக்கோன்னு பாக்கியா? நீ ஏதாவது ஓனரை போய் அவி ஏதாவது காலி பண்ண வச்சிட்டவனா இதே மாதிரி எங்க போனாலும் தேடி போனாலும் வீடு கிடைக்காது. வாயை மூடிக்கிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லடி, நான் நல்லா பேசுவேன். நீ பேசுனதெல்லாம் போதும், நான் போயிட்டு வரேன். நீ உள்ள போ. போ, தமிழ் சோறு பொங்கி வச்சிருக்கா, முத சாப்பிடு போ. சோறா? ஆமா, சோறு பொங்கி வச்சிருக்கா, நீ சாப்பிடு. நான் போய் ஓனர் அக்காவை பார்த்துட்டு வரேன். இங்க பார், பட்டணத்துல வீடு வாடகை கொடுத்தா அப்பப்ப செக் பண்ண வருவ. நாம கரெக்டா வச்சிருக்கோமா இல்லைன்னு செக் பண்ணதுக்கு நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டனா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா எங்கடி போக முடியும்? மறுபடி தெரு சுத்த சொல்றியா? போட்டி உள்ள, போட்டி உள்ள. சரி, நீயே போ. யாருக்கிட்ட வாயை குடுக்கிறதுக்கு? அத்தி உன் வாய்க்கு யாரா தப்ப முடியுமா என்ன? என்ன உள்ள ஒரு சத்தத்தையும் காணும். உயிரோட இருக்குவலா இல்லையான்னு தெரியலையே. ஓனரக்கா, ஓனரக்கா. அத்தி உசுரோட தான் இருக்குவலா? அக்கா போலாம்க்கா. என்ன ஓனரக்கா, சொல்லுங்க. இல்லம்மா, தெரியாத ஊரு, அதான் எப்படி தூங்கி எந்திரிச்சியன்னு எட்டி பார்க்க வந்தேன். நல்லபடியா தூங்கி எந்திரிச்சி இல்ல? நல்லபடியா தூங்கி எந்திரிச்சாக்கா. சரி சரி. அப்பா, 6 மாசத்துக்கு அப்புறம் 30,000 ரூபாய் வாடகை வாங்கிடலாம். சரிம்மா சரி, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீட்டை கொடுத்தா மட்டும் போதாதுல்ல, உங்களையும் அக்கறையா பார்க்கணும். அதானே வீட்டு ஓனரோட கடமை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் சொல்லல. காலைய மானத்தை வாங்காத போக்கா. சாரி, தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க அக்கா. இல்ல பரவாயில்ல. எல்லாத்தையும் உதவி நான் தாராளமா அக்கா கிட்ட கேளுங்க, கண்டிப்பா செய்வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஊருக்கு புதுசு தானே? ஆமா, ஆனா ஊரை பத்தி நல்லா தெரியும். வேலை பாக்குறீங்களா? ஆமா ஆமா. எங்க எங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன கேள்வி கேக்குறாங்க. ஆபீஸ்ல. சரி, எனக்கு உள்ள வேலை இருக்குது. சரி. அக்கா, அடிக்கடி வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதக்கா. ஒரு குடியிருக்கவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். இனிமேல் உனக்கு வரத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது வாலியப்பிள்ளைலாம் குடி இருக்குது, அது எப்படிடா நம்ம பாதுகாக்காம இருக்க முடியும்? வாலி பிள்ளைங்களா? ஆமாடா, நம்ம ஒரு பிள்ளைகள் தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்திருக்காளுவ. இவ ஒருத்தி, இன்னும் 4 பேர் உள்ள இருக்கா. நம்ம வீட்டுல குடியிருந்தா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரிடா. அதான் அக்கா பாதுகாக்க, மத்தபடி எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இல்ல, தொந்தரவு கொடுத்து பாரு, அப்ப தெரியும். வீட்டை புடிங்கிரும் பத்துக்க. அது எப்படிடா தொந்தரவு பண்ணுவேன் அக்கா? நீ வேலைக்கு போ. கிளம்புறேன். என்ன உள்ள இருக்கவளுக்கு எதுவுமே ஆகல, ஆனா நாம எட்டி பார்த்தா மட்டும் பியாய் அலறுது. உள்ள போவா வேண்டாமா? உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. யாத்து பேசிட்டு வர? வீட்டு ஓனரக்கா வந்திருந்தாவ, அதான் என்னன்னு கேட்க போயிருந்தேன். எதுக்கு காலையில? எல்லாம் ஒரு அக்கறை தான். தமிழ் விடாத ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சுது. ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சுது. யாரு? அது ஓனர் அக்கா கூட வந்திருந்தாவ. என்னமோ தான தந்த நன்னா தந்த நன்னா, யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. என்னடி ஓடிட்டு இருக்கா? யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே அப்படிலாம் பிஜிஎம் கேட்டது. கொண்டு வருவேன் பாத்துக்க, ஓடிடு. தமிழே, இவ உண்மைய மறைக்கா. தமிழ் இவ போய் சொல்லுதா, நான் பார்த்தேன். வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தா. இப்போ நீ டாடி வாங்க போற, போடி போய் வேலை தேடு போ. மெச்சரிட்டி, நீ வச்ச கண்ணு வாங்காம பாத்தியா பார்க்கலையா? என்னது, ஜபா வச்ச கண்ணு வாங்காம பார்த்தாளா? ஐயோ, சோலி முடிஞ்சிடு. எட்டி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. இவ போய் சொல்றா. இதுவரைக்கும் இவ யாரையும் அப்படி பார்த்ததே இல்ல. நான் பார்த்தேன். இவ என்ன வெளியில வராண்டான்னு சொல்லிட்டு போகும்போதே எனக்கு தெரியும் இப்படித்தான் விழுவான்னு. எதுலடி விழுந்தா?
சொல்லாத. இங்க பாரு, நான் அந்த பையன் முகத்தை கூட பார்க்கல. தமிழ் பாரு தமிழே. யார்டி பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழே இவ போய் சொல்ற தமிழ் நான் பார்த்தேன் தமிழே. வச்ச கண் வாங்காம அந்த பையனும் பார்த்தா இவளும் பார்த்தா. விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டா காதல் வலையிலே. ஏடி, ஒரு பையனை ஒரு வாட்டி தாண்டி பார்த்தேன், அதுக்குள்ள கதை கட்டி விட்டுட்டீங்க. அப்ப நீ பாத்திருக்க, ஒத்துக்கிட்ட அப்படிதானே? ஏதாவது கோதக்கதுல விழுந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது என்னடா நியாயம்? காதலுக்கு வந்த சோதனை. சபா, நீ காலத்துக்கும் ஒண்டிதான், சிங்கிள் தான். ஓ, இவா ஒருத்தி. சொப்பா, என்னடி புதுசா வெக்கம்லாம் வருது உனக்கு? உண்மையிலே பாத்தியா என்ன? ஐயோ இல்ல தமிழே, இவ பேசுறதுக்காக எனக்கு சிரிப்பு வருது. இல்ல தமிழே. நான் சொல்லல, இவ விழுந்துட்டானே. அது எப்படி நீ பார்த்த? பார்த்தனே, நான் பார்த்தனே. பாரு, அந்த பையன் இவள வச்ச கண்ணு வாங்காம அப்படி குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள தான் தன்னனனனா யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள பாட்டு படிச்சது எனக்கு தெரிஞ்சதே. தெரியுமட்டி, தெரியும். ராணி, அந்த பையன் எப்படி இருந்தா? சொல்ற அளவுக்கு ஹீரோ மாதிரி இருந்தான்டி. ஹீரோ மாதிரியா? அம்மாட்டி, செப்பா என்னமா வச்சுக்கன் வாங்காம பார்த்தா தெரியுமா? நீ இப்ப என்கிட்ட உத வாங்க போற. இல்ல தமிழே, நான் உண்மை சொல்லிருக்கேன். பட்டணத்து பையனை ஃபர்ஸ்ட் பார்த்தனா அப்ப கொஞ்சம் வியப்பா இருந்தது. அவன் ட்ரெஸ், அவன் பேசின விதம், ஹேர் ஸ்டைலு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பட்டணத்து பசங்களை நம்ம பார்த்தது இல்லையா, அதனால பார்த்தேன். மத்தபடி எதுவும் இல்ல. இவ கதை கட்டி விட்டுட்டு இருக்கான். போய் இவ மனசுக்குள்ள தன்னனனனா தன்னனனனா யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே அப்படின்னு சாங் ஓடிச்சா வரலன்னு கேளு. போடி, நேரம் வேலை கட்ட போகணும். வாங்க எட்டி, சாப்பிட்டுட்டு சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போங்க. வேலை எப்படி கிடைக்குதோ சாப்பிடாம இருந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணி கொண்டுட்டு போங்க. பின்ன பார்சல் கொண்டு போகாம இருக்க முடியுமா? சரி வாங்க, சாப்பிட்டுட்டு ஆளுக்கு தசிய கிளம்பலாம். எட்டி, வேலை கிடைக்கிற பிரச்சனை இல்ல, சேஃப்டியான வேலையா இருக்கணும், பாத்துக்கிட்டுங்க. சரி தமிழே. பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாமே ரொம்ப மாறிட்டோம் பத்தியா? ஆமால, ஆதிரா இப்ப பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? இப்ப மட்டும் சின்ன தரனை பார்த்தாவளோ ஒருத்தி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு கொண்டு பார்த்துக்க. அது உண்மைதான். சரி கவலைப்படாதீங்க, சீக்கிரம் 50,000 ரூபாய் சேர்த்துடலாம், சரியா? அதுக்கான நம்ம காலேஜ் வர படிக்க போறோம். எப்படி 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும்ல. சேச்சா, அப்பெல்லாம் இருக்காதுடி. சேச்சா, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் நல்லா இருந்தா போதும். அவன் பிள்ளைய பாக்குற பாக்கியமாவது கிடைக்கும்ல. இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாத. 3 வருஷத்துல எதுவும் மாறிட போறது இல்ல. கொஞ்சம் மனசு தடமா இருங்கண்ணே, ஹாப்பியா இருங்க, சரியா? அப்பதான் நம்ம வேலையில கவனம் செலுத்த முடியும். கொஞ்ச நாளைக்கு ஊரை மறந்துருங்கடி ப்ளீஸ். சரி தமிழே, சரி நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போ. ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் காசு எடுத்து வச்சுக்கிடுங்க, சரியா? எங்கேயுமே நடக்க வேண்டாம், பஸ் வரலையா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? சரி தமிழே. அதே மாதிரி நம்ம தங்கியிருக்க வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டருக்கு மேல எங்கேயும் போக வேண்டாம். 5 கிலோமீட்டருக்குள்ள எங்கேயாவது பாருங்க, அதுக்கு மேல வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்லி விடுறேன், புரியுதா? சரி தமிழே. எவ்வளவுக்கெல்லாம் பக்கத்துல கிடைக்குதோ அவ்வளவுக்கெல்லாம் நமக்கு நல்லது. தூரத்துல வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். சரி தமிழே. சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்துட்டு கிளம்புங்க. வீட்டு சாவி ஓனர் அக்காட்டே இருக்கட்டும். யார் யார் முதல்ல வந்தீங்களோ வந்து திறந்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம யாரா கொண்டு போய் தொலைஞ்சிட்டுனா இல்ல நம்ம மொத்தத்தை முன்ன பண்ண வருவோம். என்னன்னு ஓனர் அக்கா பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க, பிரச்சனை இல்ல. எப்ப வேணாலும் சாவி வாங்கிக்கலாம், என்ன? சரியா சின்ன தமிழே. சரி சாப்பிட்டுட்டு போங்க. பருப்பு குழம்பு வச்சு அவியல் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. சரி தமிழே. நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போங்க, சரியா? நிறைய பொங்கி வச்சிருக்கேன், வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போங்க. எடி, வீட்டுக்கு யாராவது முத வந்தீங்கன்னா காப்பி போட்டு ரெடியா வச்சிருங்க, வந்தையே குடிச்சுக்கிட்டா வச்சரியா? அப்படியே பச்சி வடை. சரி, பக்கத்துல தான் கடையில இருக்குது, வாங்கிக்கலாம். நம்ம ஊர்ல இருந்து விட இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு தமிழே. இருக்க மாட்டே இருக்கும். நிஜமாதான், நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம். போற பக்கம் பார்த்தா பட்டணத்துல செட் ஆயிரே போலுக்க. 50,000 ரூபாய் சேர்ந்தாலும் ஊரை பக்கம் போனோம், சொல்லிவிட்டேன். இங்க வேலை கிடைக்குமான்னு தெரியல. இந்த கம்பெனில வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாப்போம். உள்ள வாங்க. என்ன பொம்பளைங்க என்ட்ரி எடுக்காங்க, போய் பாப்போம். உட்காருங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க? இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் வேலை பார்க்கல. ஆனா நீங்க படிச்சு முடிச்சு 3 வருஷம் முடிஞ்சிருக்க, வேலை கிடைக்கலையா? ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணதே இல்ல. 3 வருஷம் ஆகுது, வேலை கிடைக்கலையா? 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 3 வருஷம் ஆகு
ஏன்? தோணல, வெளியில வேலைக்கு போகணும்னு தோணல. எதனால? சொந்த பிசினஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப என்ன திடீர்னு இந்த மாற்றம்? அவசியப்பட்டது, அதனால. ம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்ல. படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆயிட்டு. அதனால படிச்ச படிப்பும் ஞாபகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிலாம் இல்ல, நான் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருந்தேன். உள்ளூர்ல ஏதாவது நான் தான் கான்டாக்ட் எடுப்பேன். ஓ, ஓகே ஓகே. நான் இருக்கிற கிராமத்துல இருந்து பக்கத்துல சிட்டி, அங்க இருக்கிற எல்லா கான்டாக்டையும் நான் தான் எடுத்துட்டு இருந்தேன். வெளியில தான் யாருக்கிட்டையும் வேலை பார்க்கல. மற்றபடி நான் என் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். படிப்பை நான் விடல. அப்போ உங்க சொந்த ஊரு? திருநெல்வேலி. திடீர்னு சென்னைக்கு? அவசியப்பட்டது, வந்தேன். பேச்சு நேர்பட பேசுறான். கிராமத்தா மாதிரியே தெரியல. உங்களை பார்த்தா கிராமத்தால் மாதிரி தெரியலையே. ஏன் கிராமத்துல இருக்க நான் நெத்தியில எழுதிருக்குமா என்ன? என்ன இப்படி பேசுறா? இல்ல கிராமத்துக்காரங்க இப்படிதான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இல்ல பட்டணத்துக்காரங்க இப்படி இருப்பாங்க, கிராமத்துக்காரங்க இப்படி இருப்பாங்கன்னு ஏதாவது வகுமுறை இருக்குதா? இல்ல ஏன் கிராமத்துல இருக்கவங்க டிப்டாப்பா இருக்கக்கூடாதா என்ன? இல்ல கிராமத்துல இருக்கவங்க படிக்க கூடாதா, ஃபேன் செட்டை போடக்கூடாதா? இல்ல கிராமத்துக்காரங்க இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, கூல் கூல். இல்ல கேட்டேன். கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வேலை சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி இப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இருக்காது, அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவை இருந்தா மாறுவாங்க. ஓகே ஓகே. பா, சரியான கிராமத்துக்காரே. கோவம் என்னமா பண்றான்? முதலாளி கூட பார்க்காம லெஃப்ட் நைட் வாங்கிட்டு இருக்கான். கட்டாயமா இவனுக்கு இங்க தான் வேலை கொடுக்கணும். இங்க இருக்கிற ரவுடிசனத்துக்கு இவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இவனை மாதிரி ஒருத்தனை பக்கத்தை வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அநியாயத்தை உடனே தட்டி கேட்பான். என்ன சிலர் எதிர்பார்க்குறீங்க? என் வேலைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. இப்போ 50,000 தரேன். அப்புறம் உங்க வேலையை பார்த்து கூடும். எனக்கு படிச்சு முடிக்க 8 லட்சம் ரூபாய் இருக்குது. ஓகே ஓகே, சரி. 25,000 இப்போ சேலரி தரேன். அப்புறம் உங்க வேலையை பார்த்து கூட்டிக்கலாம். முயற்சி பண்றேன். அடேங்க அப்பா, இவன் கண்டிப்பா இந்த வேலைக்கு வேணும். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்க சேலரி நான் கூட்டி தரேன். இப்போ நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க எங்க தங்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு பிளாட்பாரத்துல தான் தங்கிட்டு இருக்கேன். பிளாட்பாரத்துலயா? ஆமா, நான் இப்போ பிளாட்பாரத்துல தான் தங்கிட்டு இருக்கேன். எங்கேயும் தங்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, கம்பெனில இருந்து உங்களுக்கு கோட்ரஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பைக், கார் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். கண்டிஷன் வந்து மற்ற இடங்கள்ல தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் எப்பமா தான் இருக்கும். அதனால நீங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதனால கார், பைக் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கெஸ்ட் ஹவுஸ் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு உங்க சம்பளத்து வந்து ஒரு 3000-4000 ரூபாய் பிடிப்பாங்க. அதுக்கு தான் நான் வெளியில வாடகைக்கு இருந்துவேனே. அப்பா, ஓகே சார். நீங்க நல்ல போஸ்டிங் இருக்கனால அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. நான் என்னமோ நினைச்ச கிராமத்துக்காரங்களே நேர்பட பேசுறாங்க. இவன் அப்பாயிண்டட். நீங்க இன்னில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ. உங்க ஃபுல் நேம்? சின்னத்திர ஆதிரா. சின்னத்திர ஆதிராவா? என் ஃபுல் பேர் தானே கேட்டீங்க, அதான் சொன்னேன். ஃபைல் கொடுங்க. இதுல சின்னத்திர அப்படின்னு இருக்குது. இல்ல, சின்னத்திர ஆதிரா தான். ஃபைல் கொடுங்க. ஓகே, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யார் அந்த ஆதிராவா இருக்கும்? இவங்கிட்ட பேசக்கூட முடியாது போலுக்க. வரப்பாவே உட்கார்ந்துருக்கான். ஆனா கட்டாயமா வேலையில புளியாதான் இருப்பான். சரி, நமக்கு வேலை நடக்கணும். இவனை மாதிரி ஒரு ரவுடி பையன் கூட இருந்தாதான் வேலை நல்லபடியா நடக்கும். தப்புன்னு தெரிஞ்சுனா உடனே தட்டி கேட்பான். இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தீங்க? திரு நாராயணசாமி அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது வரைக்கும் ஒரு 4-5 கேஸ் வச்சு நடத்திருக்கேன். 4-5 கேஸுமே நான் ஜெயிச்சிட்டேன். அப்பயே உங்களுக்கு நிறைய கேஸ் வரல? வயசு காரணம், இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. நான் படிச்சு முடிச்சு 2 வருஷம் தானே ஆகுது. அசிஸ்டண்டா தான் இருந்தேன். நிறைய கேஸுகள் வரல. இன்னும் அங்கேயே இன்னும் ட்ரை பண்ணியிருந்தேன்னா இன்னும் 4 கேஸ் எடுத்திருந்தா நானும் பாப்புலர் ஆயிருப்பேன். பேச்சு நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். சரி, நான் ஒரு 2 கேஸ் உங்களுக்கு கொடுக்கேன். அதே நீங்க சென்னை கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சீட்ல இருக்கலாம். தேங்க்யூ சார். ஆனா அந்த கேஸ் சாதாரண கேஸ் இல்ல, கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ். கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்ட கேஸ். கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் மிரட்டல்கள் எல்லாம் வரதான் செய்யும். உங்களால சமாளிக்க முடியுமா? தாராளமா முடியும். எதையும் மோதி பார்க்கலாங்கிற மன தைரியத்தோட தான் வந்திருக்கேன். என்னால எதையும் முடியும். குட் குட், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். 2-3 பேர் அசிஸ்டண்டா வரேன்னு வந்தாங்க. ஆனா இந்த கேஸை பார்த்த உடனே தலைதறிக்க ஓடிட்டாங்க. நீங்க எதுக்கு துணிஞ்சு வந்திருக்கேன். எவனை பார்த்தும் பயப்படுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இந்த கேஸ் எனக்கு கொடுங்க. அது யாரா இருக்கட்டும், இந்த கொம்மனா இருக்கட்டும், இந்த கேஸை நான் முடிச்சு காட்டுறேன். வாவ் வாவ், சூப்பர். சரி, இந்த கேஸ்க்கான அத்தனை டீட்டெயிலையும் நம்ம அசிஸ்டண்ட் தருவாங்க. அவங்க கிட்ட வாங்கி இந்த கேஸ் வர அக்டோபர் 18ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரும். நீங்க தான் அதுக்கு வாதாடணும். ஓகே சார், கண்டிப்பா என்னால வாதாட முடியும். இப்பவும் சொல்றேன், உங்களுக்கான மிரட்டல்கள் வந்துகிட்டா இருக்கும். நீங்க பின்வாங்காம, உசுரே போனாலும் பின்வாங்க மாட்டேன். இந்த கேஸ்ல இருந்து ஜெயிக்காம நான் இருந்து போக மாட்டேன். என்ன நம்பி கொடுக்கலாம். நீங்க தங்கதுக்காக போக்குவரத்துக்கு எல்லா ஏற்பாடையும் நானே பாத்துக்கிறது. தேங்க்யூ சார். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை போதும் சார். என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேஸ் ஜெயிப்பேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறீங்க பாருங்க, இது போதும் சார்.
இதுக்காகவாது என் உசுரை படைய வச்சு இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். அப்படி மட்டும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீட்டை விட்டு நான் எந்திரிச்சு இந்த சீட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். டபுள் ஓகே. அசிஸ்டன்ட் வருவாங்க. ஏமா வெளில தான் இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நீங்க கிளம்புங்க. கேஸுக்கான அத்தனை டீட்டெயிலும் உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். சென்னை மேயர் பொன்துரை வாழ்க! சென்னை மேயர் பொன்துரை வாழ்க! மர்மனே போய் சேர்ல உட்காருங்க. ஓகே. பதவி இருக்குதுங்க. பத்திரிக்கை எல்லா பக்கமும் வந்திருக்காங்க. அதனால இப்போ யாருக்கும் பேட்டி கொடுக்க நிலைமையில இல்லை. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிடுங்க. மாப்பிள்ள, அது எப்படியும் நீங்க பேட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். மாமா, இதெல்லாம் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க மாமா. மாப்பிள்ள, மேயர்னா உங்களுக்கு தெரியாதா? நானே விருப்பம் இல்லாமல் வந்திருக்கேன். நீங்க பாருங்க மாமா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார், நாங்க பார்த்துக்கிட்டோம். சென்னை மேயர் வாழ்க! மகனே, பத்திரிகையிலேருந்து வந்திருக்காங்க. சரி, வர சொல்லுங்க, பேட்டி கொடுக்குறேன். என் தமிழை எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும். அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பேட்டி எனக்கு தேவை. ஏதாவது ஒரு மொழியில என்ன பாத்திர மாட்டாளா? என்ன தேடி வந்துட மாட்டாளா? சென்னை தாம்பரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அம்மா, மத்தவங்களுக்குலாம் கிடைச்சிருக்குமா என்ன? தனியா போறதும் நல்லதா இருக்குது. இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு தெரியலையே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சு. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவே ஏதும் பிரியாதே. அந்த சைடு வருமா அந்த சைடு வருமான்னு தெரியலையே. இது லோக்கல் ட்ரெயின், அது இந்த சைடு போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க தான் ஏற வேண்டியது இருக்கும். இங்கேருந்து தான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்படியே போயிடும். கனியில் சக்கரையானவளின் பேச்சு அது உள்ளத்திலே செய்திடுதே கொடுங்கோளாச்சு. இப்படிதான் இன்னும் சொல்ல சிந்தனை ஓடவில்லை. ஆவும் அந்த புள்ள செஞ்சலில அந்த ட்ரெயின் ஏறி வேண்டியதான். இல்லை இந்த சைடு தானே போகுது, கரெக்டாக தான் இருக்கும். ஏறுவோம். அந்த ட்ரெயின் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிலே போயிடுவோம். எல்லாம் அந்த சைடு தானே போகுது. அப்புறம் பாத்துக்கலாம். அந்த பாஸ் எடுத்துட்டோமே. சரி, அந்த ட்ரெயின்ல ஏறிடுவோம். என்ன, ட்ரெயின்ல ஆளே இல்ல? எங்கடி போன? எங்கடி போன? உன்னை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடி. ஒவ்வொரு நிமிஷம் என்னை ஒட்டிக்கிட்டே அழுவிய. உன்னை பார்த்து உன்னை தொட்டு அணைச்சு எவ்வளவு நாள் ஆகுது. பைத்தியம் பிடிக்கடி. எங்க போயிட்டு வந்தாலும் ஓடி வந்து கெட்டி அணைப்பு. அந்த பரிசா என்னை விட்டு போச்சுதே, அது எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? நீ எப்போ ஓடி வந்து என்னை கெட்டி அனுப்பானு என் மனசு ஏங்குதுடி. முடியலடி, கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வந்துருவேன். உங்களை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. உங்க தோலை சாயும் போது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் தெரியுமா? எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன் தெரியுமா? எனக்கு இப்ப கூட உங்க மேல சந்தேகமே இல்லை. என்ன நான் செஞ்ச பாவமோ என்னமோ தெரியல. உங்க கூட சேரக்கூடாதுன்னு விதி இருக்குதோ என்னமோ தெரியல. விதியை நான் மாத்த வேண்டிய சத்தியமா நீ உசுரோட தான் இருக்கணும். நீ சத்தியமா உசுரோட தான் இருக்கணும். உன்னை நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். நிச்சயமா நான் உங்களை தேடி வருவேன். நிச்சயமா உங்களை தேடி வருவேன். என்ன, நான் தேடி வரும்போது நீங்க நீங்களா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உங்க முகத்தையாவது பாப்பேன்னு அது போது எனக்கு. என்ன பாவம் பண்ணினா? எனக்குள்ள பொருள் என்கிட்ட இல்ல. எனக்கு சொந்தமானவர் என்கிட்ட இல்ல. நான் எப்பவுமே உனக்கான வேண்டிய உனக்கானவன், உனக்கு மட்டும்தான். இப்போ இல்ல, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். வேற எவ்வளவு என் மனசுக்குள்ள வர முடியாது. நீ இருந்த இடத்த எவ்வளவு பிடிக்கவும் முடியாது. எவ்வளவுக்கும் இதயத்தை நான் கொடுக்கவும் மாட்டேன்.
இது ஓ மேல சத்தியம்டி. ஆனா ஒண்ணு, இப்ப நீங்க வேணா எனக்கு சொந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தியமா சொல்றேன், நான் எவனுக்கும் சொந்தமாக மாட்டேன். இந்த உடலே உள்ள எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இந்த மனசுல இடம் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஆதரவே இல்லை. எப்போ இந்த மனசுல உங்களுக்கு கொடுத்தனோ, இந்த மனசுக்கு சொந்தக்காரன் நீங்க மட்டும்தான். நான் எப்பவுமே யாருக்குமே சொந்தமாக மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உசுரோட இல்லைன்னு அர்த்தம். துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீதான் என்றும் இது மாறாதே. காடு உன்னோட நடந்தா கூத்தாடும் பூவனமாகிடும். சரி, இடங்கிற இடம் வந்துட்டு இறங்குவோம். இந்த 3 ஸ்டேஷன் தள்ளி தானே இறங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஷனா இருக்கும். பேசாம ஒரு ஆட்டை பிடிச்சி போயிருக்கலாமோ? யாராகிட்டே இருக்க, ஒரு பசியும் காணுமே. சரி, இன்னும் 5 நிமிஷம் பார்ப்போம். இன்னொரு ஆட்டை பிடிச்சி போயிட வேண்டியதான். அண்ணா பஸ் வருது, அது நிப்பானான்னு தெரியல. அடப்பாவே, நிக்காம போயிட்டு இருக்கானே. ஸ்டாப் ஸ்டாப். என்ன நிக்காம போயிட்டு இருக்கான்? போதும்போது நான் முழுக்க பஸ் பிடிச்சு போறதுக்குள்ள. இன்னைக்கு புள்ள நான் வேலையே தெரியல, ஊரை தான் சுத்தி பார்த்திருக்கேன். எனக்கு ஊரை சுத்தி பார்க்கதே வேடிக்கையா இருக்குது. எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. அதனால நான் வேலை தட மறந்துட்டேன். இப்ப தமிழ் கிட்ட என்ன பண்ண? அத்தி, இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்கே பல நாள் ஆகும் போலுக்க. சரி சரி, நீ சின்சியரா வேலை தரணும், நாளை இருந்து தேடிக்கலாம். அத்தாடி, எத்தாண்டி ஊரப்பா இது. ஏ அப்பா, இந்த ஒரு தெரு தான் நம்ம ஊரே இருக்கும். எத்தோ தண்டி தெருவுப்பா. நம்ம ஊர்ல ஆடிக்கொன்னு அமாவாசைக்கொன்னு ஒரு பஸ் வரும், அது அதிசயமா வரும். இங்க என்னன்னா நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஏன் நம்ம ஊருக்கு மட்டும் பஸ் விட மாட்டேக்காதா? ஒருவேளை நம்ம ஊர்லயும் பஸ் விட்டா இந்த மாதிரிலாம் ஆயிருமோ? முத வேலையை 50,000 ரூபாய் சேர்க்கும், ஊருக்கு போறோம், எம்எல்ஏக்கு போட்டி போடுதோம், எம்எல்ஏ ஆகுறோம், எம்பி ஆகுறோம், நாமளும் நம்ம ஊரை சிட்டி ஆக்குறோம். ராணி எம்எல்ஏ, ராணி எம்எல்ஏ. கண்டிப்பா நம்ம ஊர்லயே ஒரு 10 ஓட்டு விழுந்துரும். என் ஃப்ரெண்டு ஒரு 5 பேரு, அப்புறம் நம்ம காதலிச்சது அவன் இவன் எல்லாம் சேர்த்து கன்ஃபார்மா ஒரு 10 ஓட்டு விழுந்துரும். என்ன எங்க அம்மா தான் போட மாட்டாவ. சீக்கிரம் கண்டுபிடிப்பாண்டி, உன்னை சீக்கிரம் கண்டுபிடிப்பு. உன்னை இதயத்துக்குள்ள பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டேன், உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ குழந்தை மாதிரிலாம் இல்லை, குழந்தைதான். நீ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும், உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து சந்தோஷமா பார்த்துக்கணும் எவ்வளவோ ஆசைப்பட்டேன்டி. நீ அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், தனக்கு வரப்போறவா இப்படி இருக்கணும்னு. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அப்படியே நீ இருந்தடி. இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, என்ன முழுசா தெரிஞ்சுக்கிட்டா போதும், எனக்கு பாசம் கட்டினா போதும். அப்படிதாண்டி ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படியே தான் நீனும் இருந்த. என்னையே சுத்தி சுத்தி வருவ, வெள்ளந்தியான மனசு, கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம், யாருக்கும் தீங்கு தெரியாது, கொடுத்ததை வாங்கி சாப்பிடுவேன். உன்னை போய் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ உசுரோட தாண்டி இருப்ப, எனக்கு தெரியும். அவ்வளவு லேசால என்னை விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு தெரியும். என் மனசு தேடுதேடு. கருவாப்பை கூட கல்யாணம் சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணம் முத என்ன மெட்ராஸ்க்கு கூட்டு போன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லியிருந்தான். இப்போ நான் தனியா அவன் தனியா எங்கெங்கயோ இருக்கும். அவன் இப்ப எங்க எப்படி இருக்கானோ? என்ன ஊர்ல மீன் பிடிக்க போயிருப்பான், பாலோட அரட்டடிக்க போயிருப்பான், வேற என்ன பண்ணிருப்பான்? இங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். சீக்கிரம் உங்களை பார்க்க வருவேங்கிற சந்தோஷத்துல காத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், என்ன தவிர நீங்க வேற எவளையும் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, உங்களால கல்யாணம் பண்ணவும் முடியாது. என்னையே தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தானே எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் ஓடி வந்தேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா லைஃப்ல ஒரு நாள் நான் உங்களை பார்ப்பேன். நான் வெளியில சிரிச்சாலும் எப்பவுமே என் உள்ளம் தேடுறது உங்களை மட்டும்தான். எப்போ இந்த கருவேப்பையில பார்ப்போம், இந்த கண் குளிர பார்ப்போம். இந்த கண் எப்போ இந்த கருவேப்பையில பார்க்கும், அவனை எப்போ தொட்டு அணைக்கணும். எப்படிதான் என் மனசு ஏங்குது. சத்தியமா சொல்றேன்டி, நீ உசுரோட தான் இருக்கணும்,
என் உள் மனசு சொல்லுதே உனக்கு எதுவுமே ஆயிருக்காது, உனக்கு எதுவும் ஆயிருக்காது. டேய் கருவாப்பையா, நீ எவ்வளவு ஆசைப்பட்டல கல்யாணம் முடிஞ்சு விதமா குழந்தைங்களை பெத்துக்கிட்டு ஊர்ல பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு அலையணும், ஊரே நம்ம நக்கல் பண்ணி சிரிக்கணும் அப்படின்னு எப்பெல்லாம் பேசுவான். அத்தனை குழந்தை உன்ன மாதிரி கருப்பா இருக்கணும்னு எப்பெல்லாம் ஆசைப்பட்ட. அது எனக்கு பெருமை. நீ மாதிரி குழந்தைலாம் பெத்து கொடுக்கணும், நம்ம காதலுக்கு தான் அடையாளம்னு சொல்லி நிச்சயமா நிறைவேறும். கொஞ்சம் பொறுத்துக்க, 50,000 சேர்த்த உடனே நான் ஓடி வந்துடுவேன். அதுக்கு தான் நாங்கள் ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் உழைச்சா தானே சேர்க்கறதுக்கு நாள் ஆகும், 5 பேர் உழைக்கும், சீக்கிரம் சேர்த்துட மாட்டோம். நாங்கள் 5 பேரும் நிச்சயமா ஒன்று சேர்த்து கண்டிப்பா உங்களை பார்க்க வருவோம். ஐயோ பஸ் வந்துட்டு போவோம். சீட்ல உட்காரலான்னு பார்த்தா இப்படி கிடக்குது. சரி நின்னுக்கிட்டே போவோம். அண்ணே, இது வசந்த் நகர்ல நிக்குமா? நிக்குமா? நிக்கும். வசந்த் நகர் ஒன்று கொடுங்கண்ணே. அண்ணே எனக்கு ஸ்டாப் தெரியாது, வந்து சொல்லுவீங்களா? சரிம்மா. ரிவனாச்சி, வசந்த் நகர் 1. வசந்த் நகர் ஸ்டாப் வந்து சொல்லுங்கண்ணே. தெரியாது. ஓகேண்ணே, ஓகே.